ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளோட ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் வீடியோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ அதுக்கு அந்த வெப்சைட் லிங்க்குள்ளே போக போகிறோம். ஸோ இதுக்கு ஓல்டு வெப்சைட்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான டேரக்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போனதுக்கப்புறமா நமக்கு என்ன தெரியும், லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் ஆர் மார்க்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம். அதில் போனதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்தமாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் எக்ஸாமினேஷன் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கான்ஸ்டபிள் ஜிடி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறோம். மறுபடியும் ரெஜிஸ்டர் நம்பர் அதில் தெரியும். சப்மிட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நம்மளோட ரிசல்ட் தெரிய போகுது. உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர், உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதான் ரிசல்ட்டு. ஸோ இதில் தான் என்ன பண்ண போகிறோம், பார்ட் ஏல எவ்வளோ, பார்ட் பியில் எவ்வளோ, பார்ட் சியில் எவ்வளோ, பார்ட் டியில் எவ்வளோன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரா ஸ்கோர் என்ன, நார்மலைஸ்டு ஸ்கோர் என்ன, ஃபைனல் ஸ்கோர் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மார்க்லாம் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த ரிசல்ட்ஸை பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் செலக்ட் ஆகிட்டேன் இல்லை அப்படி தெரியும் அப்படின்னா இந்த ரிசல்ட்டை மார்க் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வேறு ஒரு பிடிஎஃப்பில் கம்பேர் பண்ணி பார்க்கணும். உங்களுடைய ரோல் நம்பர் அதில் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு எதுக்குள்ள இப்போ போகிறோம், அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேஜ் என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பிரிண்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமா என்ன ஆகும், நமக்கு சேவ் பண்ணி வச்ச மாதிரி ஆகிடும். திரும்ப இதுக்குள்ளே எடுக்கணுன்ற அவசியம் இருக்காது. எங்களா இதுமாதிரி நம்ம பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த பேஜ் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூ வெப்சைட்குள்ளே போக போகிறோம். ஏன்னா நியூ வெப்சைட் சொல்கிறீங்க, அதுமாரி ஓல்டு வெப்சைட் சொல்கிறீங்க அப்படின்னா புதுசாக எஸ்எஸ்சியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓல்டு வெப்சைட்டில் நீங்கள் ஆல்ரெடி பண்ண எக்ஸாமோட ரிசல்ட்டை பார்க்க முடியும். நியூ வெப்சைட்டில் உங்களோட நம்பர் அதில் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த போஸ்டிங்காக செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அது நியூ வெப்சைட் தான் பார்க்க முடியும். ஸோ அதுக்கான லிங்க்கை நான் இந்த டேரக்ட் நியூ வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரிசல்ட்டு பார்த்ததுக்கப்புறமா அந்த வெப்சைட் லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா அதுவும் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு கான்ஸ்டபிள் ஜிடின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா தனியாக ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ வியூ ஆல் அப்படின்றத கொடுக்குறோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன ஆகும், எல்லா ரிசல்ட்டோட இந்த டேப் மொத்தமாக ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு ரிசல்ட்டு தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும், நோட்டிஃபிகேஷன் தனியாக ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ மொத்தம் 4 லிஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்மளோட ரோல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோல் நம்பரை காப்பி பண்ணி இப்போ என்ன பண்ணணும், அந்த பிடிஎஃப்பில் போய்ட்டு ஃபைண்ட் பண்ணி பார்க்கணும், தேடி பார்க்கணும். ஸோ இந்த ரோல் நம்பர் அதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடும், அதில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ காப்பி பண்ணி இதில் என்ன பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா என்ன ஆகுது, இதில் லிஸ்ட்டில் இல்லை. ஸோ என்ன ஆகலை, இது என்ன ஆகுது, ரிசல்ட்டில் நம்மளுடைய ரிசல்ட் வரல. அதுமாதிரி ஒரு ரிசல்ட் 4 லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 லிஸ்ட்டும் ஓப்பன் பண்ணி அதில் உங்கள் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் ரிசல்ட் வரல அப்படின்னு அர்த்தம். நம்ம நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வரல அப்படின்னா ரொம்ப உடஞ்சி உட்காந்துடாதீங்க. நிறைய எக்ஸாம் வருது. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணி எல்லாத்துக்கும் என்ன பண்ண முடியும், நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரிசல்ட் எப்படி பார்க்க தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு எப்படி செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ போஸ்டிங் கோடு என்ன, அதோட ஃபோர்ஸ் ஆர்கனைசேஷன் என்ன, பிஎஸ்எஃப், எஸ்எஸ்எஃப் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபீமேலுக்கு தனியாக ஒரு கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க, மேலுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீமேலுக்கு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், யூஆர், இஎஸ்எம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃப் நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மார்க் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த லிஸ்ட்லேயே உங்களோட நேம் உங்களோட நம்பர் வந்திருக்கும். ஸோ மேலுக்கும் அதே மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு லிஸ்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் லிஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். மார்க்ஸ் இன் பார்ட் ஏ எந்த பேஸில் கொடுப்பாங்க, பார்ட் பி எந்த பேஸில் கொடுப்பாங்க அப்படின்ற நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மொத்தமாக கட் ஆஃப் ஆர் ஃபீமேல் உள்ள அந்த யூடி வைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டேட் எங்கே அப்படின்றத சர்ச் பண்ணி நம்ம ஸ்டேட்டில் எவ்வளோ கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சர்ச் பண்ணியாச்சு. இப்போ தமிழ்நாடு அப்படின்றது தெரியுது. ஸோ இப்போ ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தமிழ்நாடு அப்படின்னா
அதில் இடபிள்யூஎஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்துக்கான பிடிஎஃப்பும் நான் என்ன பண்ணுறேன், அந்த லிஸ்ட்டு வைஸு உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாதிரி ஃபீமேல் கேட்டகரிக்கு எவ்வளோ, அதேமாதிரி எஸ்எஸ்எஃப்க்கு எவ்வளோ, அதேமாதிரி ஒரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கட் ஆஃப் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் பாஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதேமாதிரி லிஸ்ட்லேயும் உங்களோட நம்பர் வந்து இருந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஃபீமேல் தனியாக கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி மேல் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உங்களோட டவுட்ஸ் எதுனால கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எந்த கமெண்ட்னாலும் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட்ஸ் இருக்குது, வேறு இது சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னாலும் வேறு ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணணும், வேறு ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், ஒரு அப்ளிகேஷன் போடுறது, அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.